அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஜெரோதா புதுசாக ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபீச்சர் அப்படின்னா, பேஸ்கெட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஜெரோதாவில் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஜெரோதாவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் இருக்கும் மேலே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வாட்ச் லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்டு நீங்கள் 50 ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பையோ செல்லோ பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்துங்க, இப்போ ஏதாவது ஆக்சிஸ் பேங்க் பை பண்ணணும்னா அந்த ஆக்சிஸ் பேங்க்கில் நம்ம கர்சர் கொண்டு போகும்போது பை செல் எல்லாமே காட்டும். ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியாக பை செல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நார்மலாக இது வரைக்கும் நம்ம ஜெரோதாவில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ புதுசாக ஜெரோதாவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸ்கெட் ஆர்டர்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் பையோ செல்லோ பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ ஆனால் இந்த பேஸ்கெட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் 50 ஸ்கிரிப்ட் நான் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன்னா ஒரே டைமில் என்னால் பையோ செல்லோ பண்ண முடியாது எல்லா ஸ்டாக்ஸையும். ஆனால் இந்த பேஸ்கெட் ஆர்டரில் நீங்கள் ஒரே கிளிக்கில் நீங்கள் என்னென்ன ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்களோ எல்லாத்தையும் பையோ செல்லோ பண்ண முடியும். அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஜெரோதாவோட டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பிசிக்கு மட்டும் தான் வந்திருக்கு, இந்த மொபைல் ஆப்புக்கு வரல. ஸோ கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பேஸ்கெட் ஆர்டரை. ஸோ இப்போ ஜெரோதாவோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், ஆர்டர், ஹோல்டிங்ஸ், பொசிஷன்ஸ், ஃபண்ட்ஸ், ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இப்போ ஆர்டர்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ், ஜிடிடி, பேஸ்கெட்ஸ்னு இருக்கும். இந்த பேஸ்கெட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க நீங்கள். ஸோ இப்போ பேஸ்கெட்ஸ் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் பேஸ்கெட்னு இருக்கும். ஸோ இப்போ கிரியேட் பேஸ்கெட் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு நேம் கொடுத்து நம்ம ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்ம சேனல் பேரே நான் மென்ஷன் பண்ண போகிறேன். இப்போ தான் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட், இப்போ நான் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு கிரியேட்ங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்த ஹெட்டிங் ஆட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் தேவைப்பட்டால் எப்போனாலும் எடிட் நேம்ங்கிறத கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எப்போனாலும் தேவைப்பட்டால் மாற்றிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பேஸ்கெட் கிரியேட் பண்ண பிறகு பாருங்கள், நம்ம ஹெட்டிங் கொடுத்தோம்ல அது இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டிங் கொடுத்த பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ எடிட்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண பிறகு பாருங்கள், இப்போ சர்ச்னு இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேஸ்கெட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் இப்போ இன்ஃபோசிஸ் கிளிக் பண்ண பாருங்கள். இங்கே என்எஸ்சி, பிஎஸ்சி, இப்போ இன்ஃபோசிஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ நான் இப்போ இன்ஃபோசிஸை கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டெலிவரியில் யூஸ் பண்ண ட்ரேடிங் பண்ண டெலிவரியில் பை பண்ண போகிறோமா அல்லது இன்டர்டேவில் பை பண்ண போகிறோம் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இதுலேயே நம்ம எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் போய் பண்ண போகிறோமோ அது எல்லாமே இதுலேயும் இருக்கும். ஸோ இப்போ நான் இன்டர்டே பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன், அது எவ்வளோ மார்ஜின் தேவைங்கிற லிஸ்ட்டு கூட இதிலே இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நான் ஈக்விட்டியில் இன்ஃபோசிஸில் நான் இன்டர்டே பண்ண போகிறேன் அப்படின்னா எவ்வளோ மார்ஜின்ங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் மார்க்கெட் ஆர்டர்லேயே பண்ணணும்னு வச்சுங்களேன், நான் இங்கே ஆட் கொடுத்துட்றேன். நான் கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் பாருங்கள் இங்கே இதில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வேறு ஸ்கிரிப்ட் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பிஐ இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ நான் அதையும் தேவைப்பட்டு ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதோட நான் இதை இன்டர்டேவிலே பண்ணுறேன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் ஆர்டர்லேயே போட்டு ஆட் கொடுத்துட்றேன். ஸோ இது எக்ஸாம்பிள் தான், இது ரெண்டுமே உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். கொடுத்துட்டு இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்னு இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட்டை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர்லாம் ப்ளேஸ் ஆயிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸிக்யூட் கிளிக் பண்ணுறேன். ப்ளேஸ் ஆல் 2 ஆர்டர்ஸ் இந்த பேஸ்கெட். நான் இப்போ 2 ஆர்டர் தான் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கேட்குது. ஸோ எப்போ எஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஆர்டர் கம்ப்ளீட்னு காட்டுது பாருங்கள். எஸ்பிஐ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்ஃபோசிஸும் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இப்போ கொடுத்தது உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இதை கொடுத்த பிறகு நான் இங்கே க்ளோஸ் கொடுத்துட்றேன். க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தா நம்ம எத்தனை ஆர்டர் இதில் இந்த பேஸ்கெட்டில் எத்தனை ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோமோ அதெல்லாம் இங்கே காட்டும். ஐட்டம்ஸுங்க பாருங்கள், அதுக்கு 2 காட்டுதா. எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இன்ஃபோசிஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால் இது ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் போட்டதெல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் ஆச்சு என்ன எப்படி பார்க்குறதா, இந்த ஆர்டர்ஸ் போய் கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் ஸ்டேட்டஸில் பாருங்கள் கம்ப்ளீட்டட் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணிட்டீங்க. இதோட பொசிஷன்ஸ் பாருங்கள். ஸோ இது பார்த்தா இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணேன். ஸோ இது இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுது இந்த மாதிரி.
ஸோ இப்போ நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஆர்டர்ஸ்லேயும் போயிட்டு நீங்கள் செல் கொடுத்துடலாம். அப்படி இல்லை பொசிஷன்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம், செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். நீங்களும் வந்து ஒரே கிளிக்லேயே வந்து பண்ண முடியும். அதாவது வந்து இப்போ இதான் வாட்ச் லிஸ்ட்டுக்கும் பேஸ்கெட் ஆர்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இது தான் வாட்ச் லிஸ்ட்டில் ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக தான் நம்ம வந்து பையோ செல்லோ பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த பேஸ்கெட் ஆர்டரில் வந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் வந்து எத்தனை ஸ்கிரிப்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்களே பேஸ்கெட் ஆர்டரில் 20 ஸ்கிரிப்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு பேஸ்கெட் வச்சிருக்கேன். அதில் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன். இன்னொரு பேஸ்கெட் வேணால் நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்காக தனி பேஸ்கெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து நான் நம்பர் 2 மட்டும் போட்டுக்கிறேன். 2 போட்டு ஒரு கிரேட்டுகளை கொடுத்துட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது பேஸ்கெட்டு. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு பாருங்கள் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதில் வந்து 2 ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த பொசிஷனில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸோட இது. ஸோ இப்போ ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ஆர்டர்ஸில் வந்து நான் இப்போ 2வது இன்னொரு பேஸ்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்பர் 2 கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் பேஸ்கெட்டை. இப்போ வந்து நான் ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இன்ஃபோசிஸ் இருக்குன்னா இப்போ இன்ஃபோசிஸோட ப்ரைஸ் வந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. இன்ஃபோசிஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 926 ரூபா இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து 950க்கு நான் கால் ஆப்ஷன் வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் இருக்குன்னா நான் வந்து இன்ஃபோசிஸ்ன்னு டைப் பண்ணுறேன். இங்கே இன்ஃபோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 950 இன்ஃபோசிஸ் 950 பாருங்கள். செப்டம்பரில் எடுக்க போகிறோமா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ இப்போ செப்டம்பர் மந்தோடைய நம்ம கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி தான் செப்டம்பர் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு ஸோ இங்கே பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ண போகிறோமா. லிமிட்டாக இருந்தால் நம்ம வந்து லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணணும். நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணுறதா இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இப்போ இன்ட்ராடே கொடுத்துட்டு இங்கே ஆட் கொடுத்துக்க முடியும் நம்ம. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுமே வந்து ஏற்றங்கள் இருக்கும் மார்க்கெட்டில். இப்போ வந்து 926 ரூபா இருக்குது. 950க்கும் வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி 910, 900 இது மாதிரி கீழே இறங்கவும் வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுவே ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் பண்ணும்போது ஹெட்ஜிங் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 910, 50ங்கும் போது இது வந்து கால் ஆப்ஷன் எடுத்துடும். இப்போ 910க்கு வேணால் நீங்கள் வந்து இன்ஃபோசிஸில் வந்து புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்க முடியும். இன்ஃபோசிஸில் 910 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துகிட்டு நான் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும்னு வச்சுங்களேன். புட் ஆப்ஷன் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மார்க்கெட் ப்ரைஸில் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட லிமிட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ இதுவே நீங்கள் வந்து இந்த 2 ஆர்டரையும் ஒரே டைமில் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த பழைய சிஸ்டம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போய் நம்ம பண்ணும்போது இப்போ கால் ஆப்ஷன் எடுத்தால் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை முடிச்சுட்டு கால் ஆப்ஷன் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புட் ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து வர முடியும். ஆனால் இதில் வந்து பாருங்கள் ஒரே டைம்லேயே நீங்கள் வந்து ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இப்போ 926 ரூபா இருக்குது. நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா சடன்லி திருப்பி 910 ரூபாயிலேருந்து 926 ரூபாயிலேருந்து 920 ரூபா வரும்போது திருப்பி வந்து புட் ஆப்ஷனுக்கு தான் அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மில்லி செகண்டில் கூட ப்ரைஸ் வந்து ஏற்ற இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரே டைமில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனையும் வந்து ஒரே ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லாபம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று கால் ஆப்ஷன்லேயே புட் ஆப்ஷன்லேயே கிடைக்க வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நீங்கள் இது எக்ஸிக்யூட்டுங்கிறத இருக்கு பாருங்கள். இந்த எக்ஸிக்யூட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் வந்து இந்த எக்ஸிக்யூட்டை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். இவ்வளோ தான் வந்து பேஸ்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஈக்விட்டி எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த பேஸ்கெட் ஆர்டர் வந்து உங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் இன்ஃபோசிஸ் எடுத்து வச்சுன்னா இப்போ பாருங்கள் எக்ஸிட் கிளிக் பண்ணுறேன். எக்ஸிட் கிளிக் பண்ணிட்டு செல் அடிக்க போகிற செல் கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி பை பண்ணும்போது மட்டும் பையோ செல்லோ பண்ணும்போது மட்டும் தான் ஃபஸ்ட்டு பேஸ்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் போய் பொசிஷன்லையோ அல்லது வந்து ஆர்டர்ஸ்லையோ நீங்கள் விட்டு அதை வந்து எக்ஸிட் வந்து கொடுத்துக்க முடியும். அல்லது வந்து பை பண்ணி தான் செல் பண்ண முடியும். செல் பண்ணி தான் வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து பை பண்ணி தான் இப்போ செல் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஜெரோதாவில் வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்க அந்த பேஸ்கெட் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் சொன்ன வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜெரோதா டிமேட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த பேஸ்கெட் ஆர்டரை பற்றி வந்து நிறைய ஐடியாஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களும் இனிமேல் வந்து இந்த பேஸ்கெட் ஆர்டர் வந்து நான் சொன்ன இந்த ஹெட்ஜிங் பண்ணவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி அந்த பேஸ்கெட் ஆர்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.